வணக்கம். திருவண்ணாமலையில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி விஜர்சன விழா. மாநில செயலாளர் மணலி டி மனோகர்ஜி விநாயகர் ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாநகரில் காந்தி சிலை அருகில் இந்து முன்னணி சார்பில் 25ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விஜர்சன விழா நேற்று மாலை நடைபெற்றது. இந்த விழாவிற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அருண்குமார் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர்கள் சிவா, சரவணன், கௌதம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் தரணிக்குமார், ஒன்றிய செயலாளர்கள் சரவணன், மோகன், விஜயராஜ், ராஜீவ்காந்தி, ஜெயராஜ், நகர பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன், நகர செயலாளர்கள் விஜயன், பிரபாகரன் ஆகியோர் முன்னிலை வகிக்க மாவட்ட செயலாளர் செந்தில் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணி மாநில செயலாளர் மணலி டி மனோகர்ஜி மற்றும் ஸ்ரீ கமலாபீடம் சீதா சீனிவாச சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டு விநாயகர் ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் 24க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கொண்டு செல்லப்பட்டு தண்டாரம்பட்டு சாலையில் உள்ள தாமரை குளத்தில் விநாயகர் சிலைகள் விஜர்சனம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இந்து முன்னணி மற்றும் பாஜக மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் ஆன்மீக பிரமுகர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். முடிவில் நகர தலைவர் KM சேகர் நன்றி உரைத்தார். இந்த விநாயகர் சதுர்த்தி விஜர்சன விழாவையொட்டி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரபாகர் அவர்கள் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். திருவண்ணாமலை மாநகரில் வாழக்கூடிய இந்து சொந்தங்களே, தெரிஞ்சுக்குங்க நம்ம கோவில் ஜேசியோட நிலைமை. இந்த கோவிலுக்கு அவங்க நிறைய வசதி செய்து தந்தாங்களாம், ஏகப்பட்ட வசதி செய்து தரணுமா. அதனால இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை கடைகளும் எடுத்துட்டாங்க. கோயிலுக்குள்ள ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு. இப்போ இல்ல, இந்த கோவில் கட்டும் போதே முப்பாட்டன் என் தாத்தன் கட்டிட்டு போயிட்டான் ஆயிரங்கால் மண்டபம். எதற்காக? கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்குவதற்காக ஆயிரங்கால் மண்டபம் கட்டி போயிருக்கான். அந்த மண்டபத்தை பூட்டி சாவி எடுத்து கீ பாக்கில போட்டுப்பாங்க. இதே சாலையில நாம் நின்று பேசக்கூடிய சாலையில இந்த அண்ணாமலையாவே சிவனே மலை, மலையே சிவன் சொல்லி ஆந்திரால இருந்து வரக்கூடிய மக்கள் எங்கிருந்து நிற்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலஸ்தானத்துல ஆரம்பிச்சு நம்ம காந்தி சிலை பின்னாடி இருக்க காந்தி சிலை, மேல இருக்க போதுநாதன் கோயில் ஏபிடி, அதுக்கு மேல இருக்க சங்குப்புடி வரைக்கும் நிற்பான். கேட்டா ஜேசி கோயிலுக்கு முன்னாடி தேங்காய் விற்கிறாங்க, மாங்காய் விற்கிறாங்க, சுண்டல் விற்கிறாங்க, அதனால அடிப்படை வசதி செய்து தர முடியல. வரக்கூடிய பக்தர்களுக்கு குடிநீர் தண்ணி நாங்க எதுவும் கேட்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி, பாத்ரூம் போகிறதுக்கு. பெண்கள்லாம் அழுவுதான் கோயில் உள்ளாக போயிட்டு, சுகர் பேஷண்ட் அழுவுதான் கோயில் உள்ளாக போயிட்டு. இதெல்லாம் இந்த முன்னைய தட்டி கேட்டா அனுமதி மறுப்பு. கோவில் முன்னாடி எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு அனுமதி மறுப்பு. யாருதான் இந்த கோவிலுக்கு முன்னாடி போய் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட மாடல் அரசியல் இருக்கக்கூடிய அரசியல்வாதி யாரு போய் கேட்டாலும் காவல்துறையே ஸ்டேஜ் போட்டு கொடுப்பாங்க, மைக் வச்சு கொடுப்பாங்க, கரண்ட் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த திராவிட மாடல் அரசை எதுவும் பேசக்கூடாது, உடனே வழக்கு, உடனே கைது. மகாவிஷ்ணு ஒரு தம்பி சென்னையில என்ன பேசினாங்க? ஒன்னும் பேசல, நீதி, நேர்மை, தர்மத்தை சொல்லி கொடுத்தாங்க அந்த பிள்ளைகளுக்கு, வேற எந்த இதுவும் பண்ணல. அவர் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா நேற்று காந்தி பேசுறாரு, யாரு? திராவிட மாடல் அரசனுடைய காந்தி பேசுறாரு. அமைச்சர் என்ன பேசுறாரு தெரியுங்களா? என்ன பேசுறாரு தெரியுங்களா? நீங்க எல்லாம் எவெல்லாம் பாவம் பண்ணீங்களோ அவனுக்கு தான் ஆம்பளை குழந்தை போறதுன்னு பேசுறாரு. இது வரைக்கும் யாரா கண்டனம் தெரிவிச்சாங்களா? ஒருத்தர் கூட இல்ல. அப்பதான் அவங்க பேசுறது நியாயம் எப்படி? ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா, அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா. கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசலில் கூடுதம்மா, மாக்கோலம் இட்டொரு மனை மேல் வந்தான் ஆரத்தியாகுதம்மா. கணபதி ராஜா வந்தாராம், மனையில் நின்றே கொண்டாடாம். கணபதி
பீமச்சண்ட விநாயகா தேகரி விநாயகா உத்தண்ட விநாயகா பாசபாணி விநாயகா கர்ப்ப விநாயகா சித்தி விநாயகா லம்போதர விநாயகா கூடதந்த விநாயகா சால கடங்கட விநாயகா கூஷ்மாண்ட விநாயகா முண்ட விநாயகா விகடத்விஜ விநாயகா ராஜபுத்திர விநாயகா பிரணவ விநாயகா திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திரகோடி பிரகாச ஓம் வல்லால கணபதி கபில கணபதி குண்டி கணபதி வக்ரதுண்ட கணபதி மகோதர கணபதி ஹேரம்ப கணபதி கணநாத கணபதி விக்னேஷ கணபதி விக்னஹாரக கணபதி பாலச்சந்திர கணபதி சூர்பகர்ண கணபதி ஜேஷ்டராஜ கணபதி கஜானன கணபதி மகோத்கட கணபதி கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா என் வழக்கென்று முடியும் வந்தருள்வாய் தும்பிக்கையாண்டவா என் பஞ்சில் உருட்டி விநாயகனுக்கு ஒரு மாலை இடுகின்றார் கருமணியை எடுத்து கருணை பொங்கும் விழியாய் வைக்கின்றார் உரிநூலும் கிட்டே களிமண் சிலையில் கணபதியை கண்டார் திருநீரும் பூசி குடையும் வைத்து குலகுருவாக்குகின்றார் கணபதி ராஜா வந்தாரோ மணியில் இன்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாரோ மணியில் இன்றே பொன்னாளாம் வக்ரதுண்ட விநாயகா ஏகதந்த விநாயகா திரிமுக விநாயகா பஞ்சாஸ்ய விநாயகா ஹேரம்ப விநாயகா வரத விநாயகா மோதக விநாயகா அபயத விநாயகா சிம்ஹதுண்ட விநாயகா கூணிதாட்ச விநாயகா சிப்ரபிரசாத விநாயகா சிந்தாமணி விநாயகா தந்தஹஸ்த விநாயகா பிசிண்டில விநாயகா உத்தண்ட உண்ட விநாயகா என் கொற்ற குடையோடு தெற்கு முகம் நோக்கி அமர்ந்து சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் ஞானேச கணபதி கர்மவ கணபதி யோகேச கணபதி சித்தி விக்னவ கணபதி சிந்தாமணி கணபதி புத்தீச கணபதி மகா கணபதி பூர்ணானந்த கணபதி லக்ஷ்மீச கணபதி சகஜேச கணபதி ஏகதந்த கணபதி லம்போதர கணபதி தூம்பிரவர்ண கணபதி சிப்ரபிரசாதன கணபதி தெற்கு திசை நோக்கி அருளும் விநாயகா உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது மனம் குளிர்வாய் கஜராஜ கருணாகரா படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணநாதா நடுநடுவே எங்கள் குறையும் சொன்னோம் காதில் கேட்கிறதா உன் மூஷிகமும் என் மனதை போலே சின்னஞ்சிறிதல்லவோ அது கடவுளை தாங்குது எந்த மனமும் பாவம் சுமந்ததுவோ கணபதி ராஜா வந்தாரோ மணியில் இன்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாரோ மணியில் இன்றே பொன்னாளாம் ஓம் ஸ்தூலதந்த விநாயகா கலிப்பிரிய விநாயகா சதுரந்த விநாயகா திமுக விநாயகா ஜேஷ்ட விநாயகா கஜ விநாயகா கால விநாயகா நாகேச விநாயகா மணிகர்ணிகா விநாயகா ஆஷா விநாயகா சிருஷ்டி விநாயகா யட்ச விநாயகா கஜகர்ண விநாயகா சித்திரகண்டா விநாயகா மங்கள விநாயகா மித்ர விநாயகா ஆழிசூழ் உலகில் மேற்கு முகம் நோக்கிய வந்த சூரிய சந்திரகோடி பிரகாச ஓம் விநாயகாய கணபதி விகட கணபதி ஆஷாபூரக கணபதி தூம்பிரகேது கணபதி பிரமோத கணபதி மோத கணபதி சுமுக கணபதி துர்முக கணபதி பாசவாணி கணபதி பரேச கணபதி லாபேச கணபதி தரணீதர கணபதி மங்களேச கணபதி மூஷிகத்வஜ கணபதி மேற்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா எவை காத்தருள்வாய் மதகரிமுக கணநாயகா பாரதம் எழுதிய பண்டிதனுக்கு நாமாவளி சொன்னார் அடமூ உலகத்தை காப்பவன் இங்கே மூன்றடிதான் இருந்தான் என் பட்டு உடுத்தி குட்டிக் கொண்டு தொழுதோம் கணபதியே இப்பிறவி கடலில் ஆழம் அறிய கரை சேர்த்தருள்வாயே கணபதி ராஜா வந்தாரோ மணியில் இன்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாரோ மணியில் இன்றே பொன்னாளாம் மோத விநாயகா பிரமோத விநாயகா சுமுக விநாயகா துர்முக விநாயகா கணநாத விநாயகா ஞான விநாயகா துவார விநாயகா அவிமுக்த விநாயகா ஐஸ்வர்ய மழை பொழியும் வடக்கு திக்கு நோக்கி அமர்ந்து சூரிய சந்திரகோடி பிரகாச ஓம் மயூரத்வஜ கணபதி ராஜேச கணபதி மிருத்யுமேச கணபதி ஓங்காரேச கணபதி குணேச கணபதி
வரத கணபதி சித்தி புத்திப கணபதி கணேச கணபதி சதுர்பாகு கணபதி திரிநேத்திர கணபதி கஜமஸ்தக கணபதி நிதிப கணபதி கஜகர்ண கணபதி சிந்தாமணி கணபதி வடக்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா எமக்கென்று இருக்கும் ஓர்கதியும் நீதானே உனக்கு கோடி நமஸ்காரம் நாமாவளி நிவேத்தியம் அர்ப்பணம் சமர்ப்பணம் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்தருள் புரியும் அத்திமுகத்தோனே நீ மீண்டும் மீண்டும் எழுந்தருள்வாயே எங்கள் மனையினிலே ஒரு சிறு குறைகள் செய்திருந்தாலும் மன்னித்தருள்வாயே வந்தேன் இருந்தேன் சந்தோஷம் என அருள்மழை பொழிவாயே